பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அந்த மனுஷன் மாம்சரீகமா மாத்திரமல்ல ஆவியின் ரீதியாய் பலனடைகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு சரியான ஒரு உதாரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். யாருன்னா பேதுரு தான், வேற யாரும் அல்ல. பாருங்க, அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில இருந்த போது, அதுவும் இயேசு கிறிஸ்துவோட ஒன்றி வாழும் போது அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள் தடுமாற்றமாவே இருக்கும். ஒரு சில டைம் சரியா பேசுவாரு, ஒரு சில டைம் இதோ மனுஷர்களுக்கு ஏற்றபடி பேசும்போது இயேசு கிறிஸ்துவே பேதுருவை கடிந்து கொள்ளுகிற காட்சி நமக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தப்போ இயேசுவை நான் அறியேன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை குறித்து பேசியிருப்பார் பேதுரு. அதுவும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இது பேதுருவுடைய முன்னாடி இருக்கிற ஒரு நிலைமை. ஆனா என்னைக்கு பெந்தைகோஸ்தே நாட்கள்ல பேதுரு மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அடுத்த நொடி பேதுருவுடைய பேச்சு மாறிடுச்சு. தடுமாற்றமான ஒரு பேச்சு, பயம் நிறைந்த ஒரு பேச்சு பேதுருக்குள்ள இல்லவே இல்லை. பேச்சு மாறிடுச்சு, பார்வை மாறிச்சு. இன்னும் சொல்ல போனா அவருடைய நட உட பாவனை, அவருக்கு மேல இருக்கிற எல்லா காரியங்களும் அடியோடு மாறிவிட்டது. இது யாரால நடந்தது அப்படின்னு சொன்னா, கூடவே இருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போதும் கூட பேதுருவுடைய குணாதிசயங்கள் மாறல. ஆனா என்னைக்கு இயேசு ஏதோ இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு தேற்றரவாளனாக, ஒரு ஆவியானவராக இதோ செயல்படும் போது, அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் பேதுருக்குள்ள இறங்கின போதுதான் பேதுருக்குள்ளாக பயங்கரமான ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிந்தது. அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? பேதுருவை போல நம்மளும் ஒரு சில காரியங்களுக்கு பயந்துட்டு இருக்கலாம், தடுமாறி பேசலாம், மாத்தி பேசலாம், இல்ல ஒரு சில டைம் நம்ம சரியில்லாத நபர்களா கூட இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம் மீது பொழிந்தருளப்படும் போது நம்ம சகல சத்தியத்துக்குள்ள மாத்திரமல்ல அநேக பேருக்கு சாட்சிகளா இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனடைவ, நம்முடைய மாம்சம் பலனடையும், நம்முடைய ஆவி பலனடையும். பேதுருவை போல நாமும் பிரசங்கம் பண்ண முடியும், நாமும் நல்லா ஜெபிக்க முடியும், பொல்லாத பிசாசை பார்த்து நமக்கு விரட்ட முடியும். எதை குறித்து பயப்பட மாட்டோம். பிசாசு எப்படி வருவான்? இருள் நிறைந்த ஒரு காட்சி, இல்ல கொம்பு வச்சுக்கிட்டு வருவானா? இல்லவே இல்ல. பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு, குழப்பங்களை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு. அப்படி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆவியான ஊற்றப்படும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த குழப்பமா இருந்தாலும் சரி, ஒரு டைம் நம்ம சிந்தித்து பார்ப்போம், நல்லா ஜெபிப்போம். உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறபடினால எல்லாவற்றிலும் அழகாய் நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். பேதுரு பாருங்க, சிறைச்சாலையில உள்ள தூக்கி போட்ட போது கூட நாளைக்கு பேதுருடைய மரணம் அது தெரிந்தும் கூட நல்லா தூங்குறாரு. தேவதூதன் ஓடி எழுப்பும் போது விலா எலும்புல தட்டி எழுப்புறாரு. பேதுரு அயர்ந்த தூக்கத்துல இருக்கிற காட்சி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி முடிந்தது அப்படின்னா, அவருக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இல்ல, அபிஷேகம் தான் இதை செய்தது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இன்னைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை சாட்சியாக அனைத்து நபர்களுக்கு முன்பாக பேதுருவை போல, ஒரு பவுலை போல நம்மை நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ பேதுரு மீது ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பாக வாழ்க்கையை நாங்க பார்த்தோம். அதே பேதுரு மீது ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றப்பட்டு பரிசுத்த நிரப்புதலை பார்க்கும் போது பேதுரு கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் முதல்ல நாங்க மாற்றத்தை பார்க்கிறோம்ப்பா. அவருடைய ஊழியத்துல மாற்றத்தை நாங்க பார்க்கிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்களை நிரப்புவீராக. இந்த நொடியில நிரப்புங்கப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் இந்த ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும்னு சொல்லி தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதன்படியா எங்களை நிரப்பி நாங்க சிறுகணும், உங்க நாமம் மட்டும் மயப்படணும்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரை நாடுங்கள். அதிகமாய் ஜெபித்து தேடும் போது ஆவியானவராய் உங்கள் மீது இறங்க ஆவலாக இருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.